Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை ஆரியபுரம் பிரதான சாலையில் உள்ள பார்க் அவென்யூ சாலையில் அமைக்கப்பட்டுள்ள மழைநீர் வடிகால் பணிகள் முழுமையாக நிறைவடையாத நிலையில் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் வழங்கிய தகவல்களை காணலாம். இருக்கக்கூடிய பார்க் வியூ தெருவில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தோம்னால் கடந்த 1 மாதங்களுக்கு மேலாக இந்த மழைநீர் வடிகால் பணிகளானது நடைபெற்று வருகிறது. சென்னையில் பருவமழையானது துவங்க இருக்கக்கூடிய நிலையில் மாநகராட்சி சார்பாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளானது மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் கூட இந்த மழைநீர் வடிகால் பணிகளானது முழுமையாக நிறைவேறப்படாமல் ஆங்காங்கே பாதியில் கைவிடப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக இந்த பார்க் வியூ சாலை அருகாமையிலே அரசு பள்ளியானது இருக்கிறது. பள்ளி மாணவர்கள் செல்லக்கூடிய பொழுது ஒவ்வொரு நாளும் ஆபத்தான நிலையில் இந்த சாலையை கடந்து செல்லக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. கட்டுமான பொருட்களும் அதே போல பள்ளங்களானது இருப்பதால் இங்கு விபத்து ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது மட்டுமல்லாமல் இந்த பகுதியை பொறுத்தவரை அதாவது அதிகாரிகள் பணியை நிறைவு செய்தும் அது முழுமையாக முடிக்கப்படாமல் பாதியிலே விட்டு சென்றதாகவும் இப்பகுதிவாசிகள் குற்றமானது அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டுகின்றனர். ஏனென்றால் இந்த பணிகளானது விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்லக்கூடிய நேரங்களில் அதாவது விபத்து ஏற்படக்கூடிய அபாயமும் அதே போல போக்குவரத்து நெரிசலானது ஏற்படுவதாகவும் இங்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களும் தெரிவித்து வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் சென்னை மாநகராட்சி சார்பாக உடனடியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், நியூஸ் 7 தமிழ், சென்னை. பெரிய மகாராஜா அவரெல்லாம் ஒன்றும் ஏற்றுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஆட்சியே மோசம், சுத்தம் மோசம், எல்லாம் போச்சு. மழையில் வீடெல்லாம் தண்ணி வந்துருச்சு. இது சரியாக மூடலை. மேப்பில் காரெல்லாம் ஒன்றுமே செய்யலை. இந்த நிர்வாகம் ஒன்றும் பண்ணலை. சொல்கிறதுக்கு ஒன்றும் சிறப்பு ஒன்றும் இல்லை. மக்கள் வந்து கொசு மருந்து அடிக்க மாட்டுறாங்க. அந்த இது வந்து ஒரு மரம் வேர் இருக்குது, அதை எடுக்க முடியல. தண்ணி வந்து ட்ரெயின் வாட்டர் லைன் வந்து வரமாட்டுது. மழைநீர் சேர போட்டு தண்டம். இந்த பாருங்க எவ்வளோ குழியாக இருக்குது. மக்கள் நடமாடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் என்னென்னமோ மேலே எல்லாம் சொல்லி பார்த்தோம், ஒன்றும் நடக்கலை. இந்த ஒரு பணி ஒரு 25 நாளாக நடக்குதுங்க. இது ஒரு சரியான ஒரு முறையாக பார்க்க மாட்டுறாங்க. எல்லாம் பிட்டாக பார்க்குறாங்க. அது முறையாக பார்த்தோன்னா சீக்கிரம் ஒரு 20 நாளில் முடிஞ்சிடாது. அது வந்து பிரேக் போட்டு பக்கத்தில் ஸ்கூலுக்கு பசங்க கீழே கீழே வந்து படிக்க முடியாத கண்டிஷன் ஆகிடுது. அது மாதிரி நிறைய பேர் அடிப்படை சைக்கிள் டேமேஜ் ஆகிக்குது. 2 வீலர் விட்டுறாங்க உள்ள, எந்த ஒரு சேஃப்டிக்கு இல்லாதக்குது. அது வந்து அரசு வந்து சீக்கிரமாக விரைவாக பார்த்து பணிப்படுத்த கொடுக்கணும், அவ்வளோதான். போக்குவரத்து எல்லாருக்கும் பாதிப்பு, வண்டி போக்குவரத்துலாம் பாதிப்பு இருக்குது. இந்த சின்ன ரோட்டில் எப்படி போக முடியும், வர முடியும்?